நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, யூடியூபர் இர்ஃபான் இருக்கார் இல்லையா? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பேர் எடுத்த யூடியூபர்களில் இர்ஃபானும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடியோஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணி தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் அப்படின்றத செட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவர் சாப்பிடாத ஃபுட்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் விளாகிங்கில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் துபாய் இருக்கு இல்லையா, துபாயில் போயிட்டு அவங்களுடைய மனைவி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து அங்கே இந்த ஜெண்டர் ரிவீலிங் பார்ட்டி அப்படின்றத நடத்தினதுனால பார்த்தோம் அப்படின்னா இர்ஃபான் இப்போ சர்ச்சைக்கு சிக்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு அந்த பார்ட்டி இருக்கு இல்லையா, அதை நடத்தின வரைக்கும் கூட சரி, பட் அதையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டாக எடுத்து வீடியோவாக மேக் பண்ணி அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணதுனால பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவர் மேலே தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் பிரேக்கிங்கான நியூஸாக போய்கிட்டு இருக்கு. ஸோ என்னதான் ஆச்சு இர்ஃபானுக்கு, இர்ஃபான் ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு, அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா பல யூடியூபர்ஸும் பர்சனல் லைஃப்பையும் யூடியூப் கண்டென்ட்டையும் ஏன் போட்டு குழப்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இர்ஃபான் மேலே இப்போ காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படின்றத எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெண்டர் ரிவீலிங் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை வந்துட்டு வயிற்றில் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு ஆனா பெண்ணா அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்றத அரசாங்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சட்டமாகவே வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடிலாம் பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, பெண் குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு தேவையில்லாத பாரம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா செலவுகள் அப்படின்றது பெண் குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும், சீர் கொடுக்கணும், சனத்தி கொடுக்கணும், இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிறந்தோடனே உங்களுக்கு இந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா வழக்கத்துல இருந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்தாங்க. பட் இப்போ இர்ஃபான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பேபி ஜெண்டர் ரிவீலிங் அப்படின்றத ரிவீல் பண்ணுறாரு. அவர் முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா எந்த குழந்தையா இருந்தாலும் ஹாப்பி தான், பட் ஃபீமேல் அதாவது பெண் குழந்தை இருக்கு இல்லையா, பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம்னா அந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸைட் ஆயிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அந்த பேர் இருக்காங்க இல்லையா, இர்ஃபானாக இருந்தாலும் சரி, அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெண்டர் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிவீலிங் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ் அப்படின்றது போயிருக்கு. வழக்கமாக இர்ஃபான் சேனல்ஸில் போகக்கூடிய வியூஸ் தான் அது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2 மில்லியன் வியூஸ் போனதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரு கேள்வி அப்படின்றத வைக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு தமிழ்நாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் வந்துட்டு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா இர்ஃபான் வந்துட்டு துபாய்க்கு போய் பண்ணுறாரு, துபாய்க்கு தானே போய் பண்ணாரு அப்படின்னாலும் அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு கண்டென்ட்டாக மேக் பண்ணி போடுறாரு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ரசிகர்கள் பெரும்பாலானவங்க பார்த்தோம் அப்படின்னா இர்ஃபான் நியூஸை வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்போ இதை பண்ணது அப்படின்றது துபாயிலேயே இருந்தாலும் இங்கே வீடியோ அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா போட்டிருக்கிறதுனால இந்த தப்புக்கு வந்துட்டு அவர் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாஸில் தொடர்ந்து விவாதங்கள் எழுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல வருஷமாகவே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பணக்காரங்களுக்கு சட்டம் ஒரு மாதிரியாகவும் ஏழைகளுக்கு சட்டம் ஒரு மாதிரியாகவும் இருக்குது அப்படின்ற டாக் இருக்கு இல்லையா, அது போய்கிட்டே தான் இருக்குது. இர்ஃபான் விஷயத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் அதே விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இர்ஃபான் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பணம் இருக்குது, அவர் வந்துட்டு என்ன பண்ணாலும் சரி, அவர் வந்துட்டு ஜெண்டர் ரிவீல் பண்ணலாம், துபாய்க்கு போயிட்டு அப்படிலாம் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதே தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தப்பு, அவங்க மேலே இந்நேரம் பார்த்தோம் அப்படின்னா வழக்கு இருக்கு இல்லையா, வழக்கு வந்துட்டு பாஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் போடுறாங்க. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவத்துறை இருக்காங்க இல்லையா, சுகாதாரத்துறை, அவங்களுடைய பார்வைக்கு போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பு அப்படின்றது நடந்திருக்கு, சட்டப்படி இது தப்பு, இர்ஃபான் மேலே வந்துட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகாதாரத்துறையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆமாம் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பார்த்தோம் அப்படின்னா இர்ஃபான் இருக்கார் இல்லையா, இர்ஃபான் பண்ணியிருக்கிறது தப்பு தான். ஸோ அதனால காவல்துறைக்கு என்ன விதமான ஆக்ஷன் அப்படின்றத நீங்கள் எடுக்கணுமோ அதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ சிக்கலில் மாட்டியிருக்க இர்ஃபான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழப்பமான நிலையில் இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். என்னடா பண்ணேன், நான் சந்தோஷம் தானே நான் பட்டேன், பெண் குழந்தை அப்படின்றதுனால என்ன கள்ளிப்பால் ஊற்றி கொல்ல போனேன், இல்லை நான் சந்தோஷம் தானே பட்டேன், இதில் என்ன தப்பு அப்படின்றது தான் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும். பட் ஒரு விஷயம் தப்பு அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே தப்பான ஒரு விஷயம் தான். இப்போ நான் பண்ணாலும் அது தப்பு தான், நீங்கள் பண்ணாலும் அது தப்பு தான், யார் பண்ணாலுமே அது தப்பு அப்படின்னா தப்பான ஒரு விஷயம் தான்.
பட் ஒரு சில கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னா இது லீகலான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல நாடுகள், துபாய் மாதிரியான நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த நாட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பார்ட்டியாகவே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. லைக் இர்ஃபான் இருக்கார் இல்லையா, இர்ஃபான் வந்துட்டு எப்படி ஒரு பார்ட்டியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணாரோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகள்லையுமே இது பார்ட்டியாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா சுற்றி இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஜெண்டர் அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் ரிவீலிங் பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அந்த பார்ட்டியில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட உங்களுக்கு இந்த குழந்தை தான் பிறக்க போதாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவீல் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபன்னாகவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத துபாயில் இர்ஃபான் இருக்கா இல்லையா, இர்ஃபான் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பல பின்விளைவுகள் அப்படின்றது இப்போ வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எல்லாருக்குமே இங்கே பர்சனல் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட கேரியர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுடைய தனிப்பட்ட கேரியருக்குள்ளே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுமோ, நம்ம என்ன கொண்டு வந்தோமோ, இர்ஃபான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் வீடியோஸ் அப்படின்றது நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூஸ் இருக்கு இல்லையா, சினிமா செலிபிரிட்டிஸ் அவங்களோட பார்த்தோம் அப்படின்னா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது பண்ணும்போது ஃபேமிலியோட சேர்ந்த ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் நமக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட லைஃப் இருக்குது. நம்ம தனிப்பட்ட லைஃப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய வியூஸ்க்காகவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவா இருந்தாலும் சரி, நம்ம கண்டென்ட் அப்படின்றத பண்ணுறோம் அப்படின்னா அது நம்மளை சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கணும். அது ப்ளேம் பண்ணுற மாதிரியா இருந்தாலும் சரி, அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எது வந்தாலுமே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தான் வந்துட்டு நம்மளுடைய ஆசைக்காக, நம்மளுடைய கனவுக்காக, நம்மளுடைய ட்ரீம்காக வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்தாலும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது பாசிட்டிவ், நெகட்டிவ், அது ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், மைனஸாக இருக்கட்டும், ஓகே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபேமிலி இருக்கு இல்லையா, ஃபேமிலியை உள்ளே கொண்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேர்ந்து அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா யாரும் அவ்வளோ சீக்கிரமாக சிம்பிளாலாம் விட்டுற மாட்டாங்க. ஏன்னா டிடிஎஃப் வாசன் இருக்கார் இல்லையா, டிடிஎஃப் வாசனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இங்கே கோடிக்கணக்கானவங்க அதே ஸ்பீடில், அதை விட ஸ்பீடாக பார்த்தோம் அப்படின்னா பைக் அப்படின்றத ஓட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் டிடிஎஃப் வாசனுக்கு அகென்ஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய வேலைகள் அப்படின்றதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அதே வேலை தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இர்ஃபானுக்கு அகென்ஸ்டாகவும் நடக்க போகுது. ஸோ நம்ம சொசைட்டியில் கவனிக்கத்தக்க ஒரு இடம் அப்படின்றது வந்துட்டோம். நம்மளை சுற்றி பல பார்வைகள் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா உங்கள் வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லாமே உங்களை வந்துட்டு ஹாப்பியாக, ஒரு ஹாப்பி மைண்டோட எப்படி வாழ்நாள் நல்லா இருக்கணும்ப்பா இந்த பையன் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கவே மாட்டாங்க. அது என்ன இவன்ட்ட பணம் இருந்தால் இவன் என்ன வேணாலும் பண்ணிடுவானவா, என்ன உலகத்தில் இவன் மட்டும்தான் குழந்தை பெற்றுக்கிறானா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அப்படி யோசிக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது வந்துட்டு இர்ஃபான் வியூஸ் இருக்கார் இல்லையா, இர்ஃபானுடைய கண்ணுக்கு படுதோ இல்லையோ, இல்லை இன்கேஸ் அடுத்த யூடியூபர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நமக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம தனியாக ஃபேமிலியை தனியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்மளுடைய கெரியர் இருக்கு இல்லையா அதை தனியாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய பர்சனல் லைஃப்பையும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே எடுத்து மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. எல்லாருடைய பார்வை அப்படின்றதும் ஒரே மாதிரி இருக்காது. மீடியாவால் எத்தனை குடும்பங்கள் வந்து வீணாக போயிருக்கு, நாசமாக போயிருக்கு, விலகாமல் போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுவுமே மீடியா தான், நான் இல்லை அப்படின்னு சொல்ல மக்களுக்கு தெரியாத விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். பட் அந்த மீடியாவுக்குள்ளே நம்மளுடைய ஃபேமிலி அப்படின்றத கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒட்டுமொத்தமும் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ இர்ஃபான் மேலே இருக்கக்கூடிய நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த யூடியூபருக்காவது ஓகே நம்மளுடைய பர்சனல் லைஃப் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்மளுடைய கேரியருக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, நம்மளுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளி உலகத்துக்கு முன்னாடி காட்டக்கூடாது அப்படின்றது ஒரு நல்ல பாடமாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் சந்தோஷம் தான் பட்டார். அவர் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய தப்பாக இல்லை, தப்பாக தெரியல அப்படின்னு இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அது தப்பு தான் அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இருக்கு இல்லையா அது ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத யாரும் பண்ணாமல் இருங்க. நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட லைஃப் தனியாக இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.